நம்ம பாலாஜியை மர்டர் பண்ண அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாலாஜிக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்கன்னு கேட்க ஐயோ அப்படிலாம் யாரும் இல்லைங்க, அவன் அப்படி ஒரு சொக்க தங்கம், அப்படிலாம் எதிரெல்லாம் யாரும் இல்லைன்னு அவங்க அப்பா சொல்ல பாலாஜி வந்து ஒரு டாக்டர். சரி அவங்ககிட்ட வந்து கிளைண்ட்லாம் போய் விசாரிப்போம்னு போறாங்க. அதுல முதல்ல யாரை விசாரிக்க போறாங்கன்னா அதுதான் நம்ம சரவணன் மீனாட்சியில வந்து மீனாட்சி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மாவு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. புருஷன் சரியான குடிகாரன், எல்லாத்தையும் வித்து வித்து குடிச்சு போடுவான். ஒரு நாள் மீனாட்சி சேர்த்து வச்சிருந்த காசு எடுக்க அதை பார்த்து மீனாட்சி தடுக்க ஏன்ட்டையாடி புடுங்குறன்னு கீழே தள்ளி விட மீனாட்சிக்கு இடுப்பு பிடிச்சிக்குது. சரி டாக்டர்கிட்ட போவோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ பாலாஜியை பாக்குறா. பாலாஜி சரி பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவ குழந்தை காசை முழுங்கிருது. அதை எடுக்கிறதுக்கும் பாலாஜி தான் ஹெல்ப் பண்றாரு. மீனாட்சி வீட்டுக்கு ஒரு நாள் கந்து வெட்டிக்காரன் வந்து காசை கேட்டு தகராறு பண்ண அப்பயும் பாலாஜி தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. அவங்க கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. பாலாஜி ரொம்ப தங்கமான மனுஷங்க, அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும் பாலாஜியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பாலாஜிக்கு லவ் இதுன்னு ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்கறான்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. பாலாஜி அவன் கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணையே லவ் பண்றான். அவளை அவ்வளவு கேர் பண்ணிக்கிறான். அவளுக்கு மோதிரம் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்ட் 2